எனக்கு எப்படி ஐஃபோன் 14 வந்து ஃப்ரீயாக கிடச்சிது, அதுவும் தருண்குமார் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் தருண்குமார் கையிலிருந்து எனக்கு இந்த ஐஃபோன் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. தருண் வந்து போன வருஷம் ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுருந்தார். அவரோட கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து துபாய்க்கு ஒரு ட்ரிப்பு, செகண்ட் ப்ரைஸ் ஐஃபோன், தேர்ட் ப்ரைஸ் வந்து ப்ரோட்டீன். அந்த மாதிரி இந்த சேலஞ்ச் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் என்னோடய பேக் பெயினோட வழியெல்லாம் போய் நான் வந்து ஒரு ஜிம்முக்கு போய் சூப்பராக போகலாம் அப்படின்னு டிசம்பர்லேருந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த டைமில் தான் இந்த ஒரு இது வருது. அப்போ எனக்கும் ஒரு நல்ல ஒரு பர்சனல் ட்ரெயினரை வேணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, பர்சனல் ட்ரெயினர் எடுக்காமல் தருணோட கோர்ஸை வந்து எடுத்தேன். அப்போ வந்து 7600 ஆச்சு. அந்த கோர்ஸை எடுத்து அவரை முழுசாக நம்பி அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணேன். ஒர்க் அவுட், டயட், அதுக்கப்புறம் அவங்க ஜூம் காலில் எல்லாமே எனக்கு சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் என்னோட ரிசல்ட்டை வந்து டெலிகிராமில் அவங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 100 பேர் அந்த குரூப்பில் இருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 60 பேர் தான் கரெக்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்தில் இதோட ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. 4 மாதத்தில் என்ன ஆச்சுன்னா, என்னோட பெரியப்பா வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட மாமா வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியல. என் மென்டலி கொஞ்சம் இதாகிட்டேன். அப்போது யார்கிட்டும் நான் அதிகமாக பேசலை, அதை பற்றியெல்லாம் ஷேர் பண்ணல. அப்போது ரொம்ப இதாகிடுச்சு. அப்போ வந்து நான் வெறும் 51 கிலோ தான் இருந்தேன். அதுலேருந்து 4 மாதத்தில் நான் வந்து 64 கிலோ ஏற்றிட்டேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2 நேரம் ஷேக், அதுக்கப்புறம் ஒரு 3 மீல் எடுப்பேன். இது வந்து என்னோடய வயிற்றுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் தண்ணி குடிப்பேன், ப்ரோட்டீன் பவுடர், அந்த மாதிரி செலவும் அதிகமாக நான் செலவு பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு தான் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்கல. இதில் வந்து ரிசல்ட் வந்த உடனே, ரிசல்ட் 4 மாதத்தில் வரல, என்னவோ பிரச்சனை, தருண்குமாருக்கு என்னவோ பிரச்சனைலாம் இருக்கிறதுனால ரிசல்ட் வந்து தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் குரூப்பில் வந்து யாரோ ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அப்படி தான் இந்த ஐஃபோன் கிடச்சிது. அப்போது ஐஃபோன் எப்படி கிடச்சிது அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தேன். ஆனால் அதுக்கு 2 மாதம் முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இந்த மாதிரி ஜிம்முக்கெல்லாம் போகிறேன், அப்புறம் நான் ரிசல்ட்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐஃபோன் வேணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அப்போ இஎம்ஐயில் ஐஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்க்குறோம். அதில் எல்லாமே சொல்கிறாங்க இஎம்ஐயில் ஃபோன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் யோசித்தேன், இஎம்ஐயில் ஃபோன், அப்புறம் கார், இந்த மாதிரி விஷயத்த வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ எப்படியாவது எனக்கு வேணும், ஐஃபோன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாம் வேணாம். கடைசியில் எனக்கு ஐஃபோன் கிடச்சது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தருணோட ஆஃபீஸ் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களோட எடிட்டர்ஸ், அவங்களோட சேல்ஸ் டீம், அவங்களோட மார்க்கெட்டிங் டீம், இவங்க கூடலாம் எனக்கு பேச முடிஞ்சுது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க கூடலாம் பேசி நிறையா எனக்கு விஷயங்கள்லாம் சொல்லி தந்தாங்க மார்க்கெட்டிங் டீமில் இருந்து. அதுவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, அவங்க சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும். அதை வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு ஒரு இப்போ புதுசாக பழகிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. அப்போ இந்த ஐஃபோன் கிடச்சதை விட எனக்கு அங்கே போய் அவங்களெல்லாம் பார்த்து அவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரிலாம் பண்ண தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐஃபோன் கிடச்சி, அதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸ் கிடச்சிது. அவங்க வந்து எல்லாம் உண்மையும் சொன்னாங்க, வெளிப்படையாக சொன்னாங்க. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை உங்ககிட்ட நிறையா நாளாக நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னால் சொல்ல முடியலை, அதனால தான் இப்போ சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பிளான் இல்லாட்டி டயட் பிளான்லாம் அவங்க சொன்ன பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை பற்றியும் வீடியோ பண்ணுறேன். அவ்வளோதான், என்னால் வீடியோ பண்ண முடியலை, ரொம்ப வேர்த்து கொட்டுது, அவ்வளோ சூடாக இருக்குது. ஓகே, பாய். அப்போது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ பாய்.